அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்னாலும் ஒண்ணுதான், ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்னாலும் ஒண்ணுதான். அதுக்கு இன்னொரு பேரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்னாலும் ஒண்ணுதான், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்னாலும் ஒண்ணுதான், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? அப்ப கம்பெனில உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க இன்டர்வியூல. எஸ் சார். உங்களுக்கு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண தெரியுமா? எஸ் சார். சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண தெரியுமா? எஸ் சார். மூணுமே ஒரே ஆன்சர் தான். ஓகேங்களா? சாஃப்ட்வேர்னாலும் ஒண்ணுதான், ப்ராஜெக்ட்னாலும் ஒண்ணுதான், அப்ளிகேஷன்னாலும் ஒண்ணுதான். சரி, சாஃப்ட்வேர், ப்ராஜெக்ட், அப்ளிகேஷன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்கல்ல, அப்படின்னா என்ன ஆக்சுவலா அப்படின்னா, கோ ஹெட், லெட் மீ செக் இட் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள், டிசிஎஸ்லயோ, விப்ரோலயோ, கேப்ஜெமினிலயோ, ஜோஹோலயோ, இல்ல அசெஞ்சர்லயோ, இல்ல எனி ஸ்டார்ட் அப்லயோ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், there is a project called Emirates. What is that? Emirates. இது ஒரு அப்ளிகேஷன், இது ஒரு ப்ராஜெக்ட், இது ஒரு சாஃப்ட்வேர். மூணுமே ஒண்ணுதான். இதுக்கு பேர் வெப் அப்ளிகேஷன். What is that? வெப் அப்ளிகேஷன். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இப்போ ஒருத்தர் இப்போ ஜோகோல செலக்ட் ஆயிட்டார், இல்லை டிசிஎஸ்ல செலக்ட் ஆயிட்டார், இல்லை விப்ரோல செலக்ட் ஆயிட்டார். செலக்ட் ஆனோன்னா அவருக்கு ஒரு 50K சேலரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 6 LPA சேலரி. அப்போ அதுல ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாரு, டீமா தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். வாட் இஸ் தட்? அட்மிட் பண்ணணுமா? ஓகே, ஒரு மினிட். ஓகே, இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மட்டும் இருக்க மாட்டோம், டீம் மெம்பர்ஸா இருப்போம். 40 பேர் இருப்போம். மினிமம் எவ்வளவு இருப்பாங்க? 40 மெம்பர்ஸ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவோம். அப்ப டீமா தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்போ டீமா ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, கம்பெனில ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு கீழே டீம் லீடர்னு ஒருத்தர் இருப்பாரு, அதுக்கப்புறம் நம்ம ஜூனியர் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. புரியுதா? சரி சார், இப்போ நான் ப்ராஜெக்ட் பண்றோம், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. வேற என்ன மாதிரி எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ப்ராஜெக்டை பொறுத்தளவு 2 டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் இருக்கும். வாட் இஸ் இட்? 2 டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜாவா, கரெக்டா இல்லையா? டெக்னாலஜி. ஓகே, நான் ஜாவா வச்சு நான் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாசிபிளா இல்லையா? ஒன்லி ஜாவா, ஜாவா மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. வெறும் ஜாவா மட்டும் வச்சு என்னால் ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா? இட் இஸ் an interview question. Can we able to develop project with only Java அப்படின்னு கேட்பாங்க. பாசிபிளா இல்லையா? சரி சார், நோ. ஜாவா மட்டும் வச்சு பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? சரி, இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஜாவா பிளஸ் அட்வான்ஸ் ஜாவா. அட்வான்ஸ் ஜாவா என்னது? ஸ்ப்ரிங் பூட் இதெல்லாம் சேர்ந்தது. ஓகேவா? ஹைபர்னேட் பிளஸ் வெப் சர்வீசஸ் இதெல்லாம் சேர்ந்தது. ஓகேவா? இதை வச்சு பண்ண முடியுமா இல்லையா? அப்ப வெறும் ஜாவா வச்சு பண்றது, இதையும் வச்சு பண்றது வித்தியாசம். கேட்பாங்களா இல்லையா? ஐ ஹேவ் ஒன்லி ஜாவா, அதுல என்னால ப்ராஜெக்ட் பண்ண முடியும். ஜாவா பிளஸ் அட்வான்ஸ் ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், ஹைபர்னேட், வெப் சர்வீசஸ் இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இருக்கு, அதையும் வச்சு என்னால ப்ராஜெக்ட் பண்ண முடியும். அப்ப 2 ப்ராஜெக்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. சொல்லுங்க, ஐடியா இருக்கா? அப்படியா? இது பேரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். வாட் இஸ் தட்? டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஆர் விண்டோஸ் அப்ளிகேஷன். நோட் பண்ணிக்கோங்க, விண்டோஸ் அப்ளிகேஷன். வெறும் ஜாவா மட்டும் வச்சு நான் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பேர் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஆர் விண்டோஸ் அப்ளிகேஷன். எக்ஸாம்பிள் என்னது? Tally, MS Office, etc.
சொல்றது புரியுதுங்களா? இன்டர்வியூல கேட்டா சொல்லிடுவீங்களா? வெறும் ஜாவா மட்டும் வச்சு பண்ணனா என்ன ப்ராஜெக்ட் பண்ண முடியும்? டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஆர் விண்டோஸ் அப்ளிகேஷன். எக்ஸாம்பிள் Tally. ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? சரி, எனக்கு ஒரு டவுட் சார். Tallyன்னு சொல்றீங்க, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சொல்றீங்க, அப்ப அட்வான்ஸ் ஜாவா வச்சு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, என்னால வெப் அப்ளிகேஷன் பண்ண முடியும். வாட் இஸ் தட்? வெப் அப்ளிகேஷன். எக்ஸாம்பிள் airindia.com, emirates.com, sbi.co.in, ஓகேவா? சரி, எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அது என்ன சார் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன? இப்போ அட்வான்ஸ் ஜாவா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வெறும் கோர் ஜாவா மட்டும் தான் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மார்க்கெட்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ் ஜாவா, ஜேஎஸ்பி சர்வ்லெட், ஸ்ப்ரிங் பூட், ஹைபர்நெட் இது எல்லாமே வந்துச்சு. லிசன் கேர்ஃபுல்லி. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப வெறும் ஜாவா மட்டும் இருக்கும்போது நான் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பண்ணேன். அதுக்கு இன்னொரு பேர் விண்டோஸ் அப்ளிகேஷன். அப்படின்னா என்ன? இப்போ ஒரு கம்பெனில இப்போ நீங்க வந்து ஒரு கார் ஷோரூம்காக ப்ராஜெக்ட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி சுசுகி. இந்த கார் ஷோரூம்காக நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். ஓகேவா? மாருதி சுசுகிக்காக நம்ம என்ன பண்றோம்? ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம், ஒரு அப்ளிகேஷன். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியாச்சு. இந்த ப்ராஜெக்டை வந்து நான் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும். இப்போ நீங்க இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்றீங்க. இன்ஃபோசிஸ்க்கு வந்து மாருதி வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துட்டான். அப்ப இமேஜின் நீங்க பண்ற ப்ராஜெக்ட் வந்து அப்ப டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். அப்ப அட்வான்ஸ் ஜாவா கண்டுபிடிக்கல, வெறும் ஜாவா மட்டும்தான் இருக்கு. வாட் இஸ் தட்? வெறும் ஜாவா மட்டும்தான் இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல இருக்கீங்க நீங்க. அப்ப அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப மாருதி ஷோரூம் பாருங்க, வடபழனியில ஒரு பிரான்ச் இருக்கு, அம்பத்தூர்ல இருக்கு, நுங்கம்பாக்கத்துல இருக்கு, மாதிரி சென்னை ஃபுல்லா ஒரு 60 இடத்துல இருக்கு. அதே மாதிரி மதுரை போனீங்கன்னா மதுரையில ஒரு 10 இடத்துல இருக்கும். பெங்களூர் போனீங்கன்னா பெங்களூர்ல ஒரு 50 இடத்துல இருக்கும். கல்கத்தா, மும்பை, மாதிரி இந்தியா ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 லொகேஷன்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப சென்னைக்குள்ள வந்து அந்த ஓனர் சொல்றாரு, மாருதி ஓனர், சார் இன்ஃபோசிஸ் டெவலப் பண்ணிட்டீங்களா சாஃப்ட்வேர்? ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 100 கோடி ரூபா. இன்ஃபோசிஸ்க்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, 100 crore முடிஞ்சிச்சு. ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இன்ஃபோசிஸ் டீம் சொல்றாங்க பண்ணியாச்சு. சரி, எங்க பிளேஸ்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வெறும் ஜாவாவில் மட்டும் வந்து பண்ணியிருந்தா உங்க சாஃப்ட்வேர் பென்ட்ரைவ் எடுத்துட்டு வந்து வடபழனி வருவாங்க. வடபழனியில எவ்வளவு பேர் சார்? எவ்வளவு சிஸ்டம் இருக்கும்? 20 சிஸ்டம் இருக்கும். 20 சிஸ்டம்லையும் பென்ட்ரைவ் போட்டு தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து எங்க சார்? நுங்கம்பாக்கம் போங்க, அங்க ஒரு 20 மெம்பர்ஸ், 20 கம்ப்யூட்டர். தென் அம்பத்தூர், தென் சாலிகிராமம், தென் போரூர், இந்த மாதிரி தாம்பரம், இந்த மாதிரி 60 லொகேஷன்லயுமே அவங்க ஒவ்வொரு லொகேஷனும் 20 கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்றதுக்கு எப்படியும் ஒரு மாசம் ஆகுமா? இன்ஸ்டால் பண்ணி பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். அப்புறம் பெங்களூர், இதே மாதிரி ஹைதராபாத், மும்பை, பூனே, டெல்லி, கல்கத்தா, இந்தியா ஃபுல்லா 1000 இடத்துல இருக்கு பிரான்ச்சு. எல்லா சிட்டிஸ்லயும் இன்ஸ்டால் பண்றதுக்கு 1 year ஆயிடும். சரி, பரவாயில்ல, 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இன்ஃபோசிஸ் டீம் போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டா, பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு.
பக்கா எல்லா காரும் எல்லா இடத்துலயும் சேல் ஆயிட்டு இருக்கு. Welcome back, Dina. சுசுகி ஓனர் வந்து கேக்குறாரு, எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டாங்களா? Welcome back. 1 year ஆயிடுச்சு. சரி, எனக்கு டோட்டல் சேல் வேணும். இன்னைக்கு இந்த டேட்ல இந்தியா ஃபுல்லா எவ்வளவு கார் சேல் ஆனதுன்னு தெரியணும்ல, தெரியுமா இல்லையா? ஸோ அந்த ஓனர் கீழே உள்ள மேனேஜருக்கு ஃபோன் பண்றாரு. ஸோ இந்தியாவில் இன்னைக்கு எவ்வளோ கார் சேல்ஸ் ஆச்சு அப்படின்னு ஒரு 5 மணிக்கு கேட்குறாரு ஈவினிங். ஓகே சார், இப்போ இமீடியட்டாக நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சார் அப்படிங்கிறாரு. எத்தனை லொக்கேஷன்ல இருக்கு? 1000 பிரான்ச்சஸ், ஒவ்வொரு இடத்துலையும் 20 கம்ப்யூட்டர். கரெக்டா இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட் சென்னைக்கு ஃபோன் பண்ணுவார், வடபழனி பிரான்ச்சுக்கு. எவ்வளோங்க இன்னைக்கு சேல்ஸ் சார்? இன்னைக்கு ஒரு 3 கார் விற்றுருக்கோம் சார். நுங்கம்பாக்கம் சார், இன்னைக்கு ஒரு 2 கார் விற்றுருக்கோம். அம்பத்தூர் மாதிரி ஒவ்வொன்றா ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் மும்பை, பெங்களூர் முடிச்சு ரிப்போர்ட்டுக்கு சொல்றதுக்கு 1 month ஆயிருமா இல்லையா? இன்னைக்கு சேல்ஸ் கேட்டா அடுத்த மாசம் தான் சொல்லுவாரு. ஓனர்கிட்ட போய் நிக்கிறாரு, சார் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ஸ் 526 சார். என்னப்பா அது? இல்லை போன மாசம் சேல்ஸ் கேட்டீங்களா சார்? போன மாசம் சேல்ஸ் ஒரு நாள் கேட்டதுக்கு அடுத்த மாசம் வந்து சொல்லிட்டு இருக்கேன் சார். எல்லாருக்கிட்டையும் உண்மையா இல்லையா? பிசினஸ் மேன் டென்ஷன் ஆயிடுவானா இல்லையா? ஏண்டா ஒரு நாள் சேல்ஸ் போன மாசம் கேட்டதுக்கு இப்போ வந்து சொல்றேன், நீங்களா எனக்கு ஒரு மேனேஜராமா சார்? என்ன சொல்றேன், 100 கோடி ரூபா நம்ம இன்ஃபோசிஸ்க்கு பே பண்ணியிருக்கோம், சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் இருக்கான்னு கேள்வி இன்ஃபோசிஸ்க்கு ஃபோன் பண்ணி, யாரும் அவன் இன்ஃபோசிஸ் கூப்பிடா எல்லாரும் எப்படி இருக்கான்? உண்மையா இல்லையா? வராங்க, என்னப்பா சாஃப்ட்வேர் பண்ணிருக்கீங்க? சாஃப்ட்வேர் சேல்ஸ் எல்லாம் பக்காவா நடக்குது, எல்லாமே என்ட்ரி போட்டுறாங்க, ஆனா ரிசல்ட் எனக்கு நான் கேட்கணும். டோட்டல் சேல்ஸ் இன்னைக்கு ஈவினிங் கேட்டா 1 month கழிச்சு என் மேனேஜர் சொல்றான், என்னப்பா அது? என்ன எல்லா கம்ப்யூட்டர்லயும் லோக்கல்ல தானே சேவ் ஆகுது? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா கான்செப்ட்? இது வரைக்கும் சொன்ன ஸ்டோரி புரிஞ்சிருச்சா? வெரி குட். சரி, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இன்ஃபோசிஸ் டீம் வித் மாருதி டீமோட மீட்டிங் வைக்கும்போது அவங்க ஒன்று சொல்றாங்க, சார் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம், அதில் அந்தந்த சிஸ்டத்தில் தான் சார் சேவ் ஆகும். நீங்கள் உடனே ஒரு செகண்ட்ல கேட்டீங்கன்னா உங்கள் மேனேஜர் உட்காந்துருக்கிறது டெல்லியில், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி தானே சார் கேட்க முடியும். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் 100 கோடி ரூபா பே பண்ணியிருக்கேன், நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு 100 கோடி வேணாலும் பே பண்ணேன். நான் என் லேப்டாப்ல இப்படி தட்டினேன்னா எனக்கு இன்னைக்கு இவ்வளோ சேல்ஸ் வரணும், ஏதாவது கண்டுபிடிங்கிறேன். சரிங்க சார், ஒரு 1 month டைம் கொடுக்குன்னு சொல்லிட்டு வந்து மீட்டிங் போடுறாங்க. ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கணும், புது டெக்னாலஜி வந்ததுன்னா ஜாவா வித் அட்வான்ஸ் ஜாவா. வாட் இஸ் தட்? ஜாவா வித் அட்வான்ஸ் ஜாவா. அப்போ இதில் என்ன சார் ஸ்பெஷலிஸ்ட்? இப்போ ஜாவா வித் அட்வான்ஸ் ஜாவா நான் ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன்னா ஒரே ஒரு சிஸ்டத்தில் சர்வரில் போட்டேன்னா போதும், அதில் நான் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிடுவேன், உலகம் ஃபுல்லாக உள்ள யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை, நம்ம பென்ட்ரைவ் போட்டு எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணணும். ப்ரௌசர் இருந்தால் போதும். வாட் இஸ் தட்? ப்ரௌசர் இருந்தால் போதும், என்னோட சாஃப்ட்வேரை எல்லா பிரான்ச்சிலும் யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ என்னோட ஓனர் என்ன பண்ணுவார், அவர் லேப்டாப்ல லாகின் பண்ணி ஜஸ்ட் ஒரு பட்டனை கிளிக் பண்ண போதும் டோட்டல் சேல்ஸ் தெரிஞ்சிடும். அவர் ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு மொபைலில் ஒரு பட்டன் வச்சிருவேன், டோட்டல் சேல்ஸ் இந்தியா, டோட்டல் சேல்ஸ் சைனா, டோட்டல் சேல்ஸ் ஸ்ரீலங்கா, தனித்தனி பட்டன் வச்சுட்டா போதும், 1 செகண்ட்ல ஒரு ரிசல்ட் பார்த்துருவார். எது பெஸ்ட்? வெப் அப்ளிகேஷன் பெஸ்டா, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பெஸ்டா? வெப் அப்ளிகேஷன். புரியுதுங்களா? இப்ப டாலியா ஸ்டில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்ளிகேஷன்ல டாலி, வேர்டு, பவர் பாயிண்ட்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்களா? இதெல்லாம் என்னது? டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். இப்ப லேட்டஸ்டா வேர்டு, பவர் பாயிண்ட்லாம் கூகுள் ஷீட்லாம் வருது பாருங்க, அதெல்லாம் வெப் அப்ளிகேஷன். நார்மலா ஒரு பிசில மட்டும் யூஸ் பண்றது என்னது? டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். புரிஞ்சிச்சா? டிஃபரன்ஸ் புரியுதா? இப்போ நீங்க எதை போய் டெவலப் பண்ண போறீங்க? யூ பீப்புள் ஆர் டெவலப்பிங் வெப் அப்ளிகேஷன்ஸ். புரிஞ்சுங்களா? இப்போ உள்ள லேட்டஸ்ட் என்னது? வெப் அப்ளிகேஷன். புரியுதுங்களா? இப்போ இன்டர்வியூல கேட்பாங்க, what do you mean by desktop application? Sir, desktop application is a software which will run on single system. எழுதிக்கோங்க, a software which will run on single system. A software which will run on single system. Welcome back, Dina. Come on. Here all the data are stored in local database. A software which run on single system. Come on. Here all the data are stored in
same system. Example, Tally. Accounting software. Okay, va? Tally. Then web application. Here, a software which run on server, it will act as a centralized unit with database. Which will act as a centralized unit with the database. Point number 2. Through internet, the web application, through internet, the web application is connected to all users. Okay, va? Okay, then full stop. Example, airindia.com, ICICIbank.com, etc. அதனாலதான் உங்களால ஏடிஎம்ல எங்க போனாலும் பணம் எடுக்க முடியுது, வெப் அப்ளிகேஷன். ஜிபே பண்ண முடியுது, வெப் அப்ளிகேஷன். போன்பே பண்ண முடியுது, எங்க போனாலும் பண்ண முடியுதா? ஏடிஎம்ல எங்க போனாலும் பணம் எடுக்க முடியுதா? வெப் அப்ளிகேஷன். நீங்க அமேசான்ல பர்ச்சேஸ் பண்றீங்களா, பிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்றீங்களா? வெப் அப்ளிகேஷன். Wherever you are going with the internet, you may use it, which is called as web application. புரிஞ்சிருச்சா? பக்காவா யூசேஜ் புரிஞ்சிருச்சு. ஃபைன். அப்ப இந்த வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு என்னெல்லாம் டெக்னாலஜிஸ் வேணும் நோட் பண்ணிக்கோங்க. டெக்னாலஜிஸ். What are the technologies I need? I need Java, already நமக்கு தெரியும். அதோட சேர்த்து அட்வான்ஸ்ட் ஜாவா, ஸோ அட்வான்ஸ் ஜாவாவில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ரெண்டு கான்செப்ட் இருக்கும். ஒன்று ஜேஎஸ்பி, சர்வ்லெட். ஜேஎஸ்பி அப்படின்னா ஜகாட்டா சர்வர் பேஜஸ். வாட் இஸ் தட்? ஜகாட்டா சர்வர் பேஜஸ். இது வந்து நியூ நேம். ஜேஎஸ்பியோட ஓல்டு நேம் வந்து ஜாவா சர்வர் பேஜஸ். ஜகாட்டா சர்வர் பேஜஸ், இட் இஸ் த ஓல்ட் நேம். நியூ நேம் வந்து ஜகாட்டா சர்வர் பேஜஸ். ஓல்டு நேம் வந்து என்னது? ஓல்டு நேம் என்ன அப்படின்னா ஜாவா சர்வர் பேஜஸ். ஓகேவா? ஓல்டு நேம் கேட்பாங்க இன்டர்வியூல. நியூ நேம் என்ன, ஓல்டு நேம் என்னன்னு கேட்பாங்க. நியூ நேம் தான் என்னது? ஜகாட்டா சர்வர் பேஜஸ். ஓல்டு நேம் என்னப்பா? ஜாவா சர்வர் பேஜஸ். தென் சர்வ்லெட் படிப்போம். அதுக்கடுத்து இது கண்டிப்பா எனக்கு ஸ்ப்ரிங் பூட் தேவை, இட்ஸ் எ ஃப்ரேம் ஒர்க், அதெல்லாம் படிப்போம். தென் ஹைபர்நேட், ஜேபிஏ தேவை. அப்படின்னா என்ன? What is that? JPA. அப்படின்னா என்ன அப்படின்னா ஜாவா பெர்சிஸ்டன்ஸ் ஏபிஐ. ஜேபிஏனா ஜாவா பெர்சிஸ்டன்ஸ் ஏபிஐ. அதுக்கடுத்து வெப் சர்வீசஸ். அதுக்கடுத்து எனக்கு தெரிய வேண்டியது மைக்ரோ
services. So microservices. So நமக்கு ஆல்ரெடி தெரியும் MySQL database கரெக்டா இல்லையா? MySQL DB already நமக்கு தெரியும். DB means database கரெக்டா இல்லையா? Backend. These are all the data we need already. Services. Micro services. MySQL database. ஓகேங்களா? Spring Boot, Hibernate, microservices, MySQL database. புரிஞ்சுங்களா? ஒரு ஐடியா வந்துச்சா? பக்காவா? சரி. நோட் பண்ணியாச்சா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணியாச்சா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா? ஓகே எழுதிக்கோங்க. அட்வான்ஸ்ட் ஜாவா அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருங்க. அட்வான்ஸ் ஜாவா. Advanced Java will help us. Advanced Java heading will help us to develop web applications. ஓகேவா? போலாமா? போலாமா? சரி. வெப் அப்ளிகேஷன் ஓகே என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? Advanced Java will help us to develop web applications. Okay, okay, which consists of two parts. One is JSP, the other is servlet, which consists of two parts. JSP and servlet. JSP. Two parts. One is JSP. Then server போடுங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு மெயின் ஒரு JSP நோட் சர்வர் போடுங்களா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா? முடியாச்சா? ரைட். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ரைட். இப்போ பாருங்க. உட்காருமா அப்படியே உட்காந்துடா. இல்லை கவனிங்க. எனக்கு இப்போ எதுக்காக இதை நான் பார்க்குறேன்? வெப் அப்ளிகேஷன் நான் டெவலப் பண்ண போகிறேன். அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? வயா இன்டர்நெட் நான் எல்லாமே கனெக்ட் பண்ண போகிறேன். வயா இன்டர்நெட் நான் எல்லாரையும் கனெக்ட் பண்ண போகிறேன். சரி ஓகே. சரி எனக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் வேணும். வாட் இஸ் தட்? எனக்கு ஒருத்தர் வேணும். இங்கே பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் ஜாவா இருக்கு, எனக்கு ஜாவா இருக்கு, நான் ரன் பண்றேன். நான் ரன் பண்றதுக்கு எனக்கு ஒருத்தர் தேவை. அவருக்கு பேர் JDK. அவுட்புட் வந்துருச்சா? ரன் பண்ணி அவுட்புட் வந்துருச்சா இல்லையா? JDK என்ன நம்ம ஜாவா கம்பைலர். அட்வான்ஸ் ஜாவா எனக்கு ரன் பண்ணி எனக்கு ஒருத்தர் அவுட்புட் கொடுப்பாரு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? 1947 கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் நாள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஓகே, நோட் பண்ணுங்க கொஞ்சம் குயிக்கா, ஜஸ்ட் குயிக்கா. இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் குயிக்கா. ஒரு பேர் அப்ளிகேஷன் சர்வர், இன்னொரு பேர் என்னது? அப்ளிகேஷன் சர்வர். JDK குள்ள என்ன இருக்கும்? ஜாவா கம்பைலர், ஜாவா கம்பைலர்.
இது எல்லாருக்கும் ஓகே தானே? சரி, இதை டவுன்லோட் பண்ணியாச்சு. ஏற்கனவே ஞாபகம் இருக்கா? HTML பேஜ் ஒன்று டிசைன் பண்ண ஞாபகம் இருக்கா? 1947ல இப்போதான் பண்ண போறோம் புதுசா. அன்னைக்கு லீவ் போட்டுட்டீங்கன்னா இப்போ மறுபடியும் பார்த்து. சரி, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், கூகுள் அங்கிளில் போயிட்டு ஃபர்ஸ்ட் தடவை பண்ண போறேன். தெரியாதவங்க கவனிச்சுக்கோங்க, ஓகேவா? கூகுள் அங்கிளில் போயிட்டு Tomcat download. What is that? Tomcat download. நோட் பண்ணிக்கோங்க. Tomcat download. Click on first link. Click on first link. Base scroll down பண்ணுங்க. Scroll down பண்ணிட்டு வெரி Tomcat 9. ஸோ நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன், இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டிங் வந்து எப்போயா தான் யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் ரெக்கார்டிங் இல்லைன்னா நீங்கள் நோட்டே பண்ணிக்கோங்க, பார்த்துக்கலாம். என்ன ரெக்கார்டிங் நீங்கள் ரிலே பண்ணாதீங்க, நோட் பண்ணுங்க. ஸ்பீடாக நோட் பண்ணுங்க. Tomcat 9. ஓகேவா? திருப்பி சொல்கிறேன் பாருங்க, இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். கூகுளில் போய்ட்டு Tomcat டவுன்லோட், கிளிக் ஆன் ஃபர்ஸ்ட் லிங்க், லெஃப்டில் வந்து Tomcat 9. Tomcat 9. இது எல்லாருக்கும் ஓகேவா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா? ஓகேவா? ஓகே அப்படின்னா சாட்ல சொல்லுங்க. புரியுதா? ஸ்டெப்ஸ் புரியுதா? ஓகே, வெரி குட், சூப்பர். Tomcat 9. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இருக்கா, இந்த ஜிப்பை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி எனக்கு டவுன்லோட் ஆகும். Apache zip. ஓகேவா? முடிச்சுங்களா? ஓகே, ஜிப்பை வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஜிப்பை டவுன்லோட் பண்ணி முடிச்சோன்னா நான் என்ன பண்ண பாருங்க, 10 minutes இருக்கா? இது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் மை டைம். ஐ கோ டு மை கம்ப்யூட்டர். இதை நீங்கள் இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும். நிறைய டவுன்லோட் பண்ணி இருக்கும். ஐ கோ டு டவுன்லோட்ஸ். சார் என்னமோ நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காரு. நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் இந்த Apache. Let me check Apache is there or not. I'll go ahead, view. HTML நடத்துறதுக்காக நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காரு அவரு. லிஸ்ட் Apache Apache Tomcat. ஓகே, எஸ், Apache Tomcat 9 இருக்கு. ஓகேவா? ரைட் கிளிக். இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும்னு இருக்கும். Windows ++ பாருங்க இருக்கா? Escape. Apache Tomcat. இருக்கா? Apache Tomcat இந்த மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? இதை ரைட் கிளிக் பண்ணுங்க, காப்பி பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் Windows மைனஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கோ டு மை கம்ப்யூட்டர் அகெயின், C drive, new folder, Tomcat server அப்படின்னு போட்டுக்கோங்க. Tomcat server. ஸோ ஆல்ரெடி Tomcat serverனு ஒரு ஃபோல்டர் இருக்கு. I'll create another folder, new folder, Tomcat January 2026 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி அதே ஃபோல்டரில் வேற பேட்ச் வச்சிருக்கேன். Tomcat January 2026 பேஸ்ட். ஸோ நீங்கள் சி டிரைவ்ல பண்ணாதீங்க, டி டிரைவ் ஆர் இ டிரைவ் அதில் வச்சுக்கோங்க. இந்த சிஸ்டம்ல சி டிரைவ் மட்டும் இருக்கு, அதனால நான் சி டிரைவ்ல வச்சிருக்கேன். யூ ஜஸ்ட் கிரியேட் நியூ ஃபோல்டர் ஆன் டி டிரைவ் ஆர் இ டிரைவ். சப்போஸ் டி டிரைவ் இ டிரைவ் இல்லை அப்படின்னா நீங்க சி டிரைவ்ல பண்ணிக்கோங்க. பட் சி டிரைவ் இஸ் நாட் ரெக்கமெண்டட். இந்த சிஸ்டம்ல சி டிரைவ் மட்டும் இருக்கிறனால நான் சி டிரைவ்ல பண்றேன். நீங்க எதுல பண்ணணும்? டி ஆர் இ அதர் டிரைவ்ல பண்ணுங்க. ஓகே, இது எல்லாருக்கும் ஓகேவா? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு மூவி டவுன்லோட் பண்ணி வைக்கிற மாதிரி தான். ஒரு ஃபோல்டர் சி டிரைவ்ல
டாம்கேட் ஜான் 2026ல நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஓகே தானே? விண்டோஸ் மைனஸ். ஓகே, லெட் மீ க்ளோஸ் இட். நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது போயிட்டு ரைட் கிளிக், எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். வாட் இஸ் தட்? எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். அவ்வளவுதான். ஓகே, இந்த எல்லோ கலர் போல்டர் தான் நமக்கு வேணும். ஓகே, இது ஒரு zip ஃபைல், நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, அது பாடு ஆகட்டும். சரி, ஓகே, நமக்கு தேவையில்லை, ஆல்ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்னுடைய எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். வாட் இஸ் தட்? எக்லிப்ஸ். இது எல்லாருக்கும் தெரியும், எக்லிப்ஸ். ஓகேவா? இதில் இங்கே யாருக்காவது இந்த ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும் நான் எடுத்திருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் செஷன் சர்வர் கான்ஃபிகரேஷன் நான் யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கேன்னா, இங்கே இப்போ தான் ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கா? நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் ஆல் கொடுக்குறேன். பாருங்க, கண்ட்ரோல் என். வாட் இஸ் தட்? மேக் அ நோட். சர்வர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. சர்வர் கான்ஃபிகரேஷன், சர்வர் கான்ஃபிகரேஷன். ஒன் டைம் மட்டும் இது பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஒவ்வொரு தடவையும் இல்லை, ஒன்லி ஒன் டைம். ஒன்லி ஒன் டைம். ஒன்லி ஒன் டைம். ஒன்லி ஒன் டைம் இது பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு நல்லா கவனிங்க. ஃபைல், சரி, வெயிட் பண்ணுங்க. கண்ட்ரோல் என். வாட் இஸ் தட்? ஃபைலையும் போல நான் கண்ட்ரோல் என் பிரஸ் பண்றேன். கண்ட்ரோல் என் பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் போயிட்டு சர்வர் அப்படின்னு டைப் பண்ணணும். வாட் இஸ் தட்? சர்வர். டைப் சர்வர். கொஞ்சம் குயிக்கா. சர்வர். பிரஸ் கண்ட்ரோல் என் அண்ட் டைப் சர்வர். Okay, server. Then click next. Listen carefully. Next. Then Apache இருக்கா? Expand Apache. அதில் அப்படியே scroll down பண்ணுங்க. Tomcat 9. Let me repeat the steps. Back. Cancel. பாருங்க, இது எக்லிப்ஸ் ஓபன் பண்ணிருக்கேன். எப்படி இருக்கா? இதுல கண்ட்ரோல் என் பிரஸ் பண்றேன். கண்ட்ரோல் என் பிரஸ் பண்ணோன்னா கண்ட்ரோல் என் இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்துருச்சா? இதுல போயிட்டு என்ன டைப் பண்ணணும்? சர்வர். ஓகேவா? சர்வர் செலக்ட் பண்ணுங்க. அப்படியே கீழே வாங்க, நெக்ஸ்ட் பிரஸ் பண்ணுங்க. இங்க போயிட்டு என்ன பண்ணும்? அப்பாச் இருக்கா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்படியே மைல்டா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. Tomcat 9. ஓகேவா? Tomcat 9. அப்படியே கீழே வாங்க. இங்க போயிட்டு இப்போ இந்த சர்வரை நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். இது ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறதுனால இப்படி இருக்கு. உங்க கேஸ்ல எப்படி வரும்னு நான் சொல்றேன். உங்க கேஸ்ல நான் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. இது ஆல்ரெடி கான்ஃபிகர் நான் வேற பேட்சுக்கு பண்ணதுனால இருக்கு. வெயிட் பண்ணுங்க. only 1 minute guys. உட்காருங்க. அப்படி பண்ணுங்க. I will repeat the steps again. ஏன்னா ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் பேட்ச் கான்ஃபிகர் பண்ணனால அது இருக்கு. உங்களுக்கு எப்படி வரும்னு நான் சொல்றேன். கொஞ்சம் அப்படியே உள்ள தள்ளி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உள்ள தள்ளிக்கோங்க. இங்க பாருங்க. இப்படி இருக்கா விண்டோ?
உங்களுக்கு இங்க பாருங்க கண்ட்ரோல் என். வாட் இஸ் தட்? கண்ட்ரோல் என். இதில் போயிட்டு என்ன பண்ணுவீங்க? சர்வர் விண்டோஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா? இதில் போயிட்டு சர்வர் இருக்கா செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்பாச் டாம்கேட் 9. அப்படியே கீழே வாங்க. டாம்கேட் 9 இருக்கா? இது வரைக்கும் பார்த்துட்டோமா? வந்த உடனே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீழே நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும். வாட் இஸ் தட்? நெக்ஸ்ட். விண்டோஸ் மைனஸ் மைனஸ் என்ன பட்டன் இருக்கு? டாம்கேட் 9 செலக்ட் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பட்டன் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நமக்கு ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணணும். வாட் இஸ் தட்? ப்ரௌஸ். கிளிக் ப்ரௌஸ். ஸோ இங்கே போய் நம்ம ஆல்ரெடி டாம்கேட் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? சி டிரைவ்ல டாம்கேட் ஞாபகம் இருக்கா? இங்க வச்சிருக்கோம் டாம்கேட். டாம்கேட் ஜனவரி 2026 ஞாபகம் இருக்கா? ஜனவரி 2026. அதுக்குள்ள எல்லோ கலர் ஃபோல்டர் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்த்தீங்களா? அந்த ஃபோல்டர் ஞாபகம் இருக்காது? ஓகே, செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் ஜெமி. ஓகேவா? செலக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். பாருங்க, சி டிரைவ்ல டாம்கேட் ஜான் 2026 அப்பாச் டாம்கேட். அந்த எல்லோ கலர் ஃபோல்டர் இது நம்மளுடைய ஃபோல்டர். இது அந்த எல்லோ கலர் ஃபோல்டர் ப்ரௌஸ்ல ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஓகேங்களா? கீழே வந்துட்டு ஃபினிஷ். விண்டோஸ் மைனஸ் மைனஸ் ஃபினிஷ். ஃபைனலி ஃபினிஷ். கிளிக் பண்ண உடனே நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். பாருங்க, லெஃப்ட் சைடு சர்வர்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இது எல்லாருக்கும் பக்காவா? எவ்ரி ஒன் கிளியரா? ஓகே. இப்போ பாருங்க, ஃபைல் நியூ டைனமிக் வெப் ப்ராஜெக்ட் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிருச்சு. கோட் போட்டுக்கோங்க. ஃபினிஷோட முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து ப்ராஜெக்ட் எப்படி பண்றது? ஃபைல் நியூ டைனமிக் வெப் ப்ராஜெக்ட். அட்டெண்டன்ஸ் யாரும் சைன் பண்ணலன்னா பண்ணிடுங்க. பின்னாடி பாஸ் பண்ணுங்க. தங்கம் நீங்க இருங்க, நான் கொடுத்து வரேன். அப்படியே பின்னாடி பாஸ் பண்ணுங்க. அந்த தம்பியில பண்ணுங்க. ஓகேவா? ஃபைல் நியூ வந்து ஜாவா ப்ராஜெக்ட் பண்ணிருப்போம் இது வரைக்கும். ஞாபகம் இருக்கா? ஃபைல் நியூ ஜாவா ப்ராஜெக்ட். ஞாபகம் இருக்கா? அதர்ல போய் ஜாவா ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. இப்போ டைனமிக் வெப் ப்ராஜெக்ட். எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே, டைனமிக் வெப் ப்ராஜெக்ட். ஏன்னா வெப் அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ண போறோம். புரியுதுங்களா? ஸோ இதில் போயிட்டு app underscore web underscore 1. What is that? App underscore web underscore 1. Web application நம்ம பண்ண போறோம். Finish. What is that? Finish. இது எல்லாருக்கும் ஓகேவா? Click finish. ஸோ என்னோட ப்ராஜெக்ட் இப்படிதான் இருக்கும். லெஃப்ட் சைடு பாருங்க, app underscore web underscore 1 இப்படி இருந்துச்சு. இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். என்னோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இது. இதுதான் அட்வான்ஸ் ஜாவா ப்ராஜெக்ட். ஜாவா ப்ராஜெக்ட் இது வரைக்கும் பார்த்துக்கோம். இப்போ அட்வான்ஸ் ஜாவா ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இது எல்லாமே டிஃபால்ட் அதுவே வந்துருச்சு. ஓகே, இது இப்படி இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்றோம். இப்போ எஸ்ஆர்சின்னு ஒன்று இருக்கா? கிளிக் எஸ்ஆர்சி மெயின். அந்த மெயின் இருக்கா? அது மேல ரைட் கிளிக் வச்சுக்கோங்க. நியூ ஜேஎஸ்பி. வாட் இஸ் தட்? ஜேஎஸ்பி. திருப்பி சொல்றேன் பாருங்க, நோட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் app underscore web underscore 1. Expand app underscore web underscore expand and the arrow mark click பண்றது. கிளிக் பண்ணியாச்சு. then expand src. src னா source. listen carefully guys. பாருங்க, மோட பாருங்க. src கிளிக் பண்ணிட்டேன். then right click on main. Right click on main, new JSP. ஓகேங்களா? எவ்ரி ஒன் ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா?
நான் ஜேஎஸ்பி கிளிக் பண்றேன், விண்டோஸ் மைனஸ் மைனஸ் இந்த மாதிரி எனக்கு கேட்கும். ஃபைல் நேம் போயிட்டு நியூ ஃபைல் டாட் ஜேஎஸ்பின்னு இருக்கா, நியூ ஃபைல் எடுத்துட்டு லாகின். வாட் இஸ் தட்? ஒரு லாகின் பேஜ் டெவலப் பண்ண போறேன். லாகின் டாட் ஜேஎஸ்பி. வாட் இஸ் தட்? லாகின் டாட் ஜேஎஸ்பி. லாகின் டாட் ஜேஎஸ்பி. ஒரு லாகின் பேஜ் டெவலப் பண்ணுவோம். எல்லாருக்கும் ஓகே ஆமா? அது புரிஞ்சுச்சா? ஃபினிஷ். ஃபினிஷ். பாருங்க, ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் இப்படிதான் இருக்கும். கண்ட்ரோல் பிளஸ் பிளஸ் இந்த கோடு அதுவா கொடுத்துருச்சா? ஸோ இங்க பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் HTML மாதிரி இருக்கா? இது எல்லாமே HTML பேஜ். பாருங்க, அதுக்கு மேல பாருங்க லெஸ் தென் சிம்பிள் பர்சன்டேஜ் அட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதா? இங்க பாருங்க, இப்படி இருந்தா இது HTML ஃபைல். லெஸ் தென் சிம்பிள் பர்சன்டேஜ் அட் இருந்தா அதுக்கு பேர் ஜேஎஸ்பி ஃபைல். வாட் இஸ் தட்? ஜேஎஸ்பி ஃபைல். நான் வெறும் HTML மட்டும் வச்சு பண்ண அப்படின்னா என்னால வெப்சைட் தான் பண்ண முடியும். ஓகேவா? நான் ஜேஎஸ்பி வச்சு நான் என்ன பண்ண முடியும்? வெப் அப்ளிகேஷன் பண்ண முடியும். வெப்சைட்னா என்ன? ஏற்கனவே தெரியும். வெப்சைட்னா என்ன? காலேஜ் வெப்சைட், தினமலர்.com வெப்சைட். கரெக்டா இல்லையா? அப்ப நம்ம ஒர்க் பண்றதுலாம் என்னது? வெப் அப்ளிகேஷன். வெப்சைட்டுக்கும் வெப் அப்ளிகேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா? வெப்சைட்னா என்ன? அதுல இருக்க கண்டென்ட்டை யூசரால பார்க்க மட்டும் தான் முடியும். வெப் அப்ளிகேஷன்னா கஸ்டமரால மாடிஃபை பண்ண முடியும். புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ லெஸ் தென் சிம்பிள் பர்சன்டேஜ் அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கும், டாம்கேட் புரிஞ்சுக்கும், இது வந்து ஜேஎஸ்பி ஃபைல் அப்படின்னு புரிஞ்சுக்கும். ஸோ இந்த யூசர் வெப் அப்ளிகேஷன் பாருங்க, லெஸ் தென் சிம்பிள் பர்சன்டேஜ் பேஜ் லாங்குவேஜ் ஈக்குவல் டு ஜாவா அப்படின்னோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கும்? இது ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் அப்படின்னு புரிஞ்சுக்கும். இப்போ ஜேஎஸ்பி ஃபைல் எதுக்கு யூஸ் ஆகுது? வெப் அப்ளிகேஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. புரிஞ்சிச்சா? ஸோ அதுக்குள்ள HTML கண்டென்ட் தான் இருக்கும். பட் ஸ்டார்டிங் என்ன இருக்கு? லெஸ் தென் சிம்பிள் பர்சன்டேஜ். ஃபாலோ பண்றீங்களா? அப்போ ஜேஎஸ்பினா என்னது அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ஜாவா பிளஸ் HTML. காம்பினேஷன் ஆஃப் ஜாவா பிளஸ் HTML. ஓகே, இப்போ இதில் நல்லா கவனிங்க. இந்த HTML எல்லாமே ப்ரௌசர்ல ரன் ஆகும், ஜாவா எல்லாமே வெப்சைட்ல ரன் ஆகும். ஃபாலோ பண்றீங்களா? உள்ள போகும்போது பார்ப்போம். இது ஒரு ஃபைல். இது யார் கிரியேட் பண்ணா? நம்ம கிரியேட் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா அதுவா கொடுத்துச்சா? எக்லிப்ஸே கொடுத்துச்சா? நம்ம ஃபைல் தான் கிரியேட் பண்ணோம். அந்த கோடிங் எல்லாம் யார் கொடுத்தா? எக்லிப்ஸே கொடுத்துருச்சு. ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம ஸ்ப்ரிங் பூட் படிக்கும்போது STS அப்படின்னு ஒரு லேட்டஸ்ட் ஐடி படிப்போம். STS இன்டெலிஜி ஐடியா. இதெல்லாம் கம்பெனியில யூஸ் பண்ணக்கூடிய ஐடி. ஐடினா என்ன? என்விரான்மெண்ட். ஃபாலோ பண்றீங்களா? எல்லாமே அதுவே கொடுக்கும். நமக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா போதும். பக்காவா? ரைட். ஸோ இங்க பாருங்க, டைட்டில். இந்த இடத்துல போயிட்டு இன்சர்ட் டைட்டில் இருக்கு, அதை எடுத்துட்டு லாகின் பேஜ். ஓகே, பாடியில் போயிட்டு H2னா நமக்கு தெரியும். H2னா தெரியும் தானே? H2 டேக் எதுக்கு? ஹெட்டிங். H2 டேக்ல போயிட்டு லாகின் பேஜ். ஓகே, இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிட்டேன். எப்படி ரன் பண்றது இந்த பேஜ் அப்படின்னா, இது மேல வச்சுட்டு ரைட் கிளிக், ரன் எஸ், ரன் ஆன் சர்வர். அதான் கவனிங்க, இந்த பேஜ் மேல வச்சுட்டு ரைட் கிளிக், ரன் எஸ், ரன் ஆன் சர்வர். புரியுதா? கிளிக் பண்றேன், விண்டோஸ் மைனஸ் மைனஸ் டாம்கேட் finish. So server இப்படிதான் ரன் ஆகும். சர்வர் இப்படிதான் ரன் ஆகும். ரன் ஆனோன்னா நமக்கு எங்க அவுட்புட் வரும்? ப்ரௌசர்ல. ஸோ லாகின் பேஜ். ஓகேவா? ஃபாலோ பண்ணீங்களா? ஸோ வெப் அப்ளிகேஷன் எங்க ரன் ஆகும்? அவுட்புட் எங்க வரும்? ப்ரௌசர்ல. யாரு ரன் பண்றது? டாம்கேட். ஓகே, ஸோ நம்ம அடுத்து டிசைன் பண்ணுவோம். எப்படி டிசைன் பண்றது? இன்னைக்கு ஒரு லாகின் பேஜ் எப்படி இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு பாடியோட கலர் ஏதாவது, பாடியோட கலர், பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு சிம்பிளாக ஒரு சிம்பிள் கலர் வச்சுக்கலாம், பிங்க் அப்படின்னா. அதுக்கடுத்து எனக்கு ஒரு லாகின் பேஜ், ஒரு ஹரிசாண்டல் லைன் வச்சுக்கலாம். ஹரிசாண்டல் லைன் அப்படின்னா HR டேக். வாட் இஸ் தட்? HR டேக்.
ஹெச்ஆர்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? ஹாரிசான்டல் லைன். நான் எப்படி பண்றேன்? ரைட் கிளிக், ரன் as, ரன் ஆன் சர்வர், truncate, finish. பக்காவா? சரி. இது வரைக்கும் ஓகேவா? புரிஞ்சா? அவுட்புட் இது வரைக்கும் ஓகேவா? சரி. இந்த கோட் லைன் வந்து எனக்கு வந்து ரெட் கலர்ல வேணும். color equal to red. Control S. Right click, run as, run on server, truncate, finish. ஒவ்வொரு தடவையும் இதை சொல்லி பழங்க. ஓகேவா? சரி. அதுக்கு அடுத்து எனக்கு லாகின் பேஜ்னா யூசர் நேம், பாஸ்வேர்ட் அதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா? ஓகேவா? இன்புட் டைப் equal to text. What is that? Text. Name equal to user name, uname. ஓகேவா? நேம் equal to user name. ஓகேங்களா? Control S. இப்போ ரன் பண்ணலாமா? எப்படி ரன் பண்றது? ரைட் கிளிக் சொல்லுங்க, run as சொல்லுங்க, run on server சொல்லுங்க, truncate, finish. வந்துருச்சா? ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துருச்சா? எனக்கு அதுக்கு முன்னாடி அந்த சைடு enter the user name அப்படின்னு வரணும். ஓகே, எப்படி பண்ணுவீங்க? நேரா இங்க கொண்டு வந்துட்டு வச்சுட்டு enter the user name கோலம் வச்சுக்கலாம். Control S. சொல்லி கொடுங்க எப்படி ரன் பண்றது? ரைட் கிளிக் சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா சத்தமா. வெரி குட். ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கு. ரைட் கிளிக் சொல்லுங்க, truncate, finish. ஓகேவா? அதுக்கு இல்ல என்டர் பாஸ்வேர்ட் கேட்கலாமா? அப்படியே காப்பி பண்ணிடலாமா? Control C, Control V. Enter the password. Password. So இங்க என்ன பண்ணிக்கணும்? Input type text தான், name equal to password. இப்போதைக்கு எப்படி இருக்கட்டும்? PWD Control S. இப்போ ரன் பண்ணலாமா? எப்படி ரன் பண்றது? ரைட் கிளிக், run as, run on server, truncate, finish. வந்துருச்சா? enter the user name, enter the password. ஒரு பட்டன், what is it? ஒரு பட்டன், லாகின் பட்டன் வேணும். வேணுமா? எப்படி வைப்பீங்க? ஓகே, கீழே வச்சுட்டு இன்புட் டைப்பர் equal to submit. What is that? Submit. Name equal to, இங்க நேம் வராது, பட்டனுக்கு மட்டும் வேல்யூ. ஓகேவா? வேல்யூ equal to login here something. அந்த பட்டன் மேல என்ன வரணுமோ அது பட்டனுக்கு என்ன வச்சுக்கணும்? இங்க சப்மிட்னு கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, login here. So இது க்ளோசிங் tab. ஓகே, Control S. ஓகே, சொல்லுங்க எப்படி ரன் பண்றது? ரைட் கிளிக், run as, run on server, truncate, finish. ஓகேவா? யூசர் நேம், பாஸ்வேர்ட், லாகின் ஹியர். எனக்கு இப்படி வேணாம், எனக்கு 1 by 1 வரணும். 1 by 1 வரணும். ஓகேவா? பிரேக்கா? சரி, ஓகே. ஸோ பிரேக் மாதிரி இன்னும் ஸ்மார்ட்டான ஒன்று சொல்லித்தரேன். இதுக்கு பேர் வந்து ப்ரீ டேக். வாட் இஸ் தட்? ப்ரீ டேக். ஓகே, ஸோ இதை கட் பண்ணிட்டு Control X, Control B. ஸோ ப்ரீ டேக் என்னதுன்னா ஃப்ரீ ஃபார்மேட்டட் டேக்னு சொல்லுவாங்க. அது நம்ம எப்படி கொடுக்குறோமோ அப்படியே வரும். ஓகேவா? பிரேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அதை விட அல்ட்ரா மாடர்ன். ஓகே, ஸோ பட்டன் எப்படி இருக்கணும்? Control S. Right click, run as, run on server, truncate, finish. ஓகேவா? யூசர் நேம், பாஸ்வேர்ட், பட்டன் லைட்டா இந்த சைடு மூவ் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு நேரா வர மாதிரி எப்படி பண்ணுவீங்க? ஸோ அப்படியே ரைட்டா மூவ் பண்ணிக்கலாம். Control S சேவ் பண்ணியாச்சு. சொல்லுங்க, ரைட் கிளிக்,
இதை சொல்லி சொல்லி பழகுங்க, அப்பதான் அது மைண்ட்ல பதிவு. ஓகேவா? யூசர் நேம், பாஸ்வேர்ட் பக்கா சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணணும் சரிங்களா? ஸோ ரைட் த கோட், control minus minus, write the code online students. இதுலேருந்து எழுதிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஆட்டோ ஜென்ரேட்டட். நீங்கள் எதுலேருந்து எழுதணும் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் டைட்டில்லேருந்து எழுதிக்கோங்க. மேலே உள்ளதெல்லாம் ஆட்டோ ஜென்ரேட்டட். டைட்டில்லேருந்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே ஆட்டோ ஜென்ரேட்டட் தான். உட்காருங்க அப்படியே உட்காருங்க. ஓப்பன் கொஞ்சம் அப்படி தம்பி உள்ள தள்ளி தினேஷ் இப்படி கொஞ்சம் உள்ள தள்ளி பண்ணுங்க. கொஞ்சம் உள்ள தள்ளி போயிருங்க. செகண்ட்ல உள்ள போயிருங்க. தம்பி பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் உள்ள போயிருங்க. முடிஞ்சிச்சுன்னா அப்படியே லேப்டாப் எடுத்துக்கோங்க. அப்படியே உள்ள போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க. யாராவது இருக்கீங்க?